நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 100 ஆண்டுகளுக்கு பின் சிம்மத்தில் உருவாகும் சக்தி வாய்ந்த யோகம். அது பார்க்கும் பொழுது கிரகங்களின் நிழல் கிரகமாக கருதப்படுபவர் கேது. இந்த கேது சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். அதே சமயம் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுறவர் சூரியன். இந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் சிம்ம ராசியில் கேது, சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை நிகழ உள்ளது. இந்த சேர்க்கையின் காரணமாக திரிகிரக யோகம் உருவாக உள்ளதுங்க. இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் யோகமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வதாக கூறப்படுது. மேச ராசியில் அஸ்வினி எந்த ஒரு ஒன்றிலும் திட்டமிட்டு நேர்மையாக செயல்படும். உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால 5ஆம் இட கேதுவால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். முன்னோரின் ஆசி கிடைக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். 3ஆம் இட குருவின் பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயதினருக்கு வரன் வரும். டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றம் போனவங்களின் மனம் மாறுங்க. பெரியோரின் வழிகாட்டுதல்கள், பிரிந்தவங்கெல்லாம் ஒன்று சேரும் நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வரவு அதிகரிக்கும். லாப ராகு உங்கள் கனவுகளை நனவாக்குவார். முடங்கி கிடந்த தொழிலெலாம் முன்னேற்றமடையும். வியாபாரம் விருத்தியாகும். மாதத்தின் முற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம்லாம் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். மேலதிகாரியின் ஆதரவால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். தொண்டர்களின் பலம் கூடும். விவசாயிகளுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது. பரிகாரம் கற்ப விநாயகரை வழிபட்டிங்கன்னா நன்மைகள் நடந்தேறும். அடுத்தது பரணி. நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் செப்டம்பர் 14 வரை சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புலாம் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. எதிரிகள் உங்களிடம் சமாதானம் பேசும் நிலை உருவாகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். லாபஸ்தானத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் ராகுவால தடைப்பட்ட வரவுகள் வரும். சேமிப்பு உயரும். செலவு கட்டுப்படும். கனவுகள் நனவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு தேடி வரும். குரு பார்வையினால் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். சிலருக்கு திருமணம் நடந்தேறும். பெரியோரின் ஆதரவும் துணையும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்கும். ஒரு சிலர் புதிய இடம், வீடு வாங்குவதுடன் புதிய வீட்டிலும் குடி போவாங்க. மனவாழ்வில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு மறுமணம் நடத்தக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். விவசாயிகளுக்கு இதுவரையில் இருந்த பாதிப்புகள் குறையும். விளைச்சலால் வருமானம் கூடும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். பரிகாரம் பிரத்யங்கரா தேவியை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். கார்த்திகை 1ஆம் பாதம்
எந்த ஒன்றிலும் தனித்துவம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். 3ஆம் இட குருவின் பார்வையினால் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும். செல்வாக்கு உயரும், திறமை வெளிப்படும். 7, 9, 11 இடங்கள் சுபத்துவம் பெறுவதால் கூட்டு தொழிலெலாம் மேன்மை அடையும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். திருமணம் கைகூடும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் விலகும். கால நேரம் அறிந்து திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. அரசியல்வாதிகளின் நிலை உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். ராசிநாதன் மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால நினைத்த வேலைகளை நடத்த முடியும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பார்ப்புகள் விலகுவதுடன் கடன் தொல்லையும் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் தரும். விவசாயம் முன்னேற்றமடையும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்லாம் வரும். பரிகாரம் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டிங்கன்னா நினைத்தது நடந்தேறும்.